त्रिलोक्यामाधिक्यं त्रिपुरपरिबन्धि प्रणयिने प्रणामस्तुत्पादे शमितदुरिते किन्न कुरुते श्रियं विद्यां दद्यात् जननी नमतां कीर्तिममितां सुपुत्रं प्रादत्ते तव झटिति कामाक्षि करुणा त्रिलोक्यामाधिक्यं त्रिपुरपरिबन्धि प्रणयिनी प्रणामस्तुत्पादे शमितदुरिते किन्न कुरुते तस्मान्नन्दन चारु चन्दनतरु छायासु पुष्पासवे सैरास्वादनमोदमानमनसाम् उद्दाम वामभ्रुवां वीणाभङ्गितरङ्गित स्वरचमत्कारोऽपि सारोज्झितो येन स्यादिह देहि मे तदभिधा सञ्चारि सारस्वतम् तस्मान्नन्दने चारु चन्दनतरु छायासु पुष्पासवे सैरास्वादनमोदमानमनसाम् उद्दाम वामभ्रुवां वीणाभङ्गितरङ्गित स्वरचमत्कारोऽपि सारोज्झितो येन स्यादिह देहि मे तदभिधा सञ्चारि सारस्वतम् शिवपतिயான பரமாத்மா ஸ்ரீனிவாசன் அவனுடைய அவதார வைபவமான ஸ்ரீமத் ராமாயணத்தை உத்தம கிரந்தமாய் லோகபூஜ்ய கிரந்தமாய் ஸ்ரீமத் ராமாயணமாக ரசனை பண்ணி வால்மீகி பரமானுகிரமணின கிரந்தம் அது பாரதேசம் முழுக்க உபாசிக்கிற ஒரு புஸ்தகம் ஒன்று உண்டுன்னா ராமாயணம் தான். மீதி கிரந்தங்கள்லாம் அதுக்கப்புறம் அடுத்த இடம் தான் மீதி எந்த கிரந்தமாக இருந்தாலும் சந்தேகம் இல்லை. இதில் என்ன அதிசயம் கேட்டால் புராணங்களில் 10 புராணம் செய்வோம் 8 புராணம் வைஷ்ணவம் அப்படிலாம் பிரிச்சிருக்காள். அந்த புராணங்களில் சில அவதாரம் இருக்கும், சில அவதாரம் இருக்காது. வைஷ்ணவமான புராணங்களில் வைஷ்ணவமான சரித்திரம் இருக்கும், சைவமான புராணங்களில் சிவசம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். அப்படி தான் இருக்கும் புராணங்கள்லாம். ஆனால் 18 புராணங்கள்லேயும் ராமாயணம் உண்டு. ராமனை பற்றி பேசாத புஸ்தகமே கிடையாது. அப்படி ஒரு அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். எந்த தெய்வத்தை விசுவாசம் உள்ளவனாக இருக்கட்டும், எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ராமாயண பாராயணம் உண்டு, ராமன் கிட்ட உபாசனை உண்டு. கற்பார் ராமபிரானை என்று மற்றும் கற்பரோ அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வார் சொல்கிற போது நாக்கப்படைச்சவன் யாராக இருந்தாலும் ராமனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அப்படி ஒரு பரதெய்வம் ஸ்ரீராமாவதாரம். ஆரம்பத்தில் எந்த கிரந்தத்தை பார்த்தாலும் ராமனை சப்தத்தை போட்டு ராமசப்தம் தான் ஆரம்பம். அந்த நாளில் ஒன்றும் தெரியாது என்ன சொல்ல தெரியுமா, ராமசப்தம் கூட தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிற போது சம்பிரதாயத்தை பிரிவாலும் எனக்கு ராமசப்தம் கூட தெரியாது, பிள்ளையார் சொல்லி கூட போட தெரியாதுன்னு சொன்னால் எப்படியோ அப்படி. அதான் என்ன அர்த்தம், ஆரம்பமே ராமன் கிட்டேருந்து லோகம் ஆரம்பிக்கிறது. அந்த சப்தத்துக்கு அதானே அர்த்தம். அது மாதிரி எந்த கிரந்தமாக இருக்கட்டும், எந்த புஸ்தகமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ராமனை பற்றி 10 பேச்சு பேசியிருப்பாள். மகாபாரதத்தில் 18 புராணத்தில் சேராத மகாபாரதமாக கூட ராமாயணம் உண்டு. அப்படி ஒரு அனுகிரக கிரந்தமாக ஸ்ரீமத் ராமாயணத்தை ரத்னம் பண்ணி என்ன சொல்ல போனால், ராமாயண கிரந்தத்தை பாராயணம் பண்ணாதான், அந்த ராமனை பற்றி பேசினாதான் தன் நாக்குக்கு கௌரவம், தன் கிரந்தத்துக்கு கௌரவம். அந்த மாதிரி எண்ணமுள்ள தேசம் பாரத தேசம். அதனால் எந்த கவியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ராமனை பற்றி 10 ஸ்லோகம் பேசி வச்சிருப்பாள். எல்லா நாடகத்திலையும் ராமனுடைய சம்பந்தம் உண்டு. எல்லா கவியுடைய வாக்காலையும் ராமனை பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்படி புண்ணிய கிரந்தமாக ஸ்ரீமத் ராமாயணத்தை ரத்னம் பண்ணி லோகபூஜ்யமான குணத்தினால வசம் பண்ணினவன். குணத்தினால லோகத்தை வசம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அது அப்புறம் யாராலையும் மாற்ற முடியாது. பணத்தினாலேயோ பதவியினாலேயோ வசம் பண்ணி வச்சுருந்தா
பணம் போயிட்டா போயிடும், பதவி போயிட்டா போயிடும். இல்லை ஆஃபீஸராக இருக்கிற போது ஆஃபீஸில் மணி அடித்தா பியூன் ஓடி வரான். அதே ரிட்டையர்ட் ஆகட்டும் அவனை தெருவில் பார்க்கும்போது பியூனேன்னு கூப்பிட்டா பலான்னு அடிச்சுவிடுவான். யாரை பார்த்து பியூன் கூப்பிட்டேன்னுட்டு உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்மன். இல்லை ஆஃபீஸராக இருக்கிறவரை ஓடி வருவன், அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். லோகத்துடைய பழக்கம் இதுனா பதவியோ பணத்தையோ வேறு எதையோ வச்சுட்டு ஜனங்களை விஷம் பண்ண ஆரம்பித்தா அது அதோடு போயிடும். குணத்தினாலும் விஷம் பண்ணிவிட்டா எத்தனை வருஷமானாலும் அதில் மாறாது. ராமாவதாரம் குணத்தினால விஷம் பண்ணின அவதாரம். எந்த கல்யாண குணமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே சாணக்கியன் புத்திக்கு தான் பிராதானியம் கொடுத்தவன். அவன் கொஞ்சம் சொல்லப்போனால் ஹிருதயம்னு ஒன்று உண்டாலும் கூட சந்தேகமாக இருக்கும். சாணக்கியுடைய சரித்திரத்தை படிக்கிற போது அவனுடைய மேதாவிலாசத்தால் ஏதோ 10 பேரால் பேசப்பட்டானே தவிர அவனுடைய காரியங்கள் மானனீயம் அல்ல, பெருமைக்குள்ளதல்ல. ஆனால் அந்த சாணக்கியன் மொக்கண்டு தன் காவியத்தை சொல்லும்போது ராமான் நாள் நான் என் காவியத்துக்கு யாரையாவது திருஷ்டாந்தம் சொல்லணும் அப்படின்னு நினச்சா உத்தம குணங்களுக்கு யாரையாவது திருஷ்டாந்தம் காண்பித்து சொல்கிறது இல்லையா. அஹிம்சைனா இப்போ மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி சத்தியம்னு சொன்னால் ஹரிச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கோம். யாரையாவது திருஷ்டாந்தம் காண்பிக்கிறது இல்லையா. அது மாதிரி என்னுடைய காவியத்தில் யாருக்கு திருஷ்டாந்தம், எந்த குணத்துக்கு உயர்ந்த குணத்துக்கு திருஷ்டாந்தம் காண்பிக்கிறா இருந்தாலும் ஒன்றை தாண்டி இன்னொருத்தரையே தெரிய மாட்டேங்கிறாளேன்னு சொன்னார் அவன். இன்னொருத்தரே கண்ணில் படலையே. தர்மே தத்பரதா முகே மதுரதா சாஸ்திரேஷு விஜாதரிதா எல்லாத்தையும் உயர்ந்து நின்றவன் நீ. எதெல்லாம் சேராதோ அந்த குணங்கள்லாம் இருந்தது ராமன்கிட்ட. அவன் லிஸ்ட் கொடுத்தான். தர்மே தத்பரதா, ஒரு நூலே கூட தர்மம் தவறாத அவதாரம் ராமாவதாரம். தர்மாவன் விட்டான் மன்றா இருக்கா பாருங்கோ. அவள் கிட்டக்க போகிறதுக்கு கூட சில பேர் பயப்படுவாள். சீர்வாள் கோபிஷ்டாள் அற்பாள், ஏன் அது பண்ணேன் ஏன் இது பண்ணேன் சீர்வாள். முகே மதுரதா, தேனுடுகிற வார்த்தை. தர்மானுஷ்டானம் என்றால்கிட்ட பெரும்பாலும் பார்க்க முடியாத விஷயம் இது. பரம மாதுரியமான வார்த்தை. சாஸ்திரேஷ விஜாதிருதா, தங்களுடைய உண்மையான சாஸ்திர பிடிப்பு. ஏன் தெரியுமோ, சில சாஸ்திரஜாட்டோட பார்க்க முடியும். சில தர்மங்களை எப்படி பிடியாதமோ அனுஷ்டானம் பண்ணிட்டுப்பாள். கொஞ்சம் அது அவள் சிவமாக இருந்ததுன்னா வேறு யாராவது சாஸ்திரிகள் வந்து பரவாயில்ல இந்த புத்தகத்தை இப்படி இருக்குது கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கலாம்னா உடனே புத்தகம் கூட பார்க்க மாட்டாள். சரி குறைச்சிக்க ஆரம்பிச்சிடுவாள். சாஸ்திரிகள்கிட்ட வழி பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் அவளுக்கு ஏதோ விட்டா தேவையில்லைங்கிற எண்ணத்தில் அனுஷ்டானம் பண்ணிட்டுருக்கிற போது இல்லையே பரவாயில்லை வரலாம் இருக்கா 2 ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ஓஹோ அப்படியான்னு பிடிச்சி விடுவாள். அதாவது ஒரு அனுஷ்டானத்தில் ஸ்ரத்தை இருந்தால் கூட வேறு யாராவது வந்து அதை மாற்றிவிட முடியும், அதை விட குறைச்சிட முடியும். உண்மையான சாஸ்திர பிடிப்பு இல்லாதவாடி அனுஷ்டானம் தான் இருக்கும். ஆனால் பகவான் எப்படின்னா சாஸ்திரேஷு விஜாதிருதா, கடைசி வரை திருடமான பிடிப்போடு இருந்தான் சாஸ்திரானுஷ்டானத்தில். அவள் குலகுரு வசிஷ்டாச்சாரியன் மோதின போது கூட காதில் வாங்க மாட்டேன்னு சொன்னான். உங்கள் வாக்கியம் என்னால் ஏற்றுக்க முடியாதது. எத்தனை தடவை அயோத்தியில் கெஞ்சிருக்கார், பாதுக வாங்க பரதன் போது கெஞ்சிருக்கார் வசிஷ்டாச்சாரியர். நான் குலகுரு ஆச்சாரியன் சொல்கிறேன், பரவாயில்லை ஏற்றுக்கோ, இறங்கி வா. தர்மத்திலேருந்து இறங்கி வருதுங்கிறது சொப்னத்திலே கிடையாது விட்டான் ராமன். அந்த குணங்கள்லையும் தர்மத்திலும் குணம் இருந்தால் தர்மம் இருக்காது, தர்மம் இருந்தால் மாதுரியம் இருக்காது. அப்படிதான் கல்யாண குணங்கள் இன்றைக்கி லோகத்தில் இருக்குது. எல்லா குணத்தினாலையும் பிரகாசித்த ஒரு அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். அதனால தான் அவ்வளோ பேரும் ஈடுபட்டாள் இந்த ராமாவதாரத்தில். நேற்றைய தினம் லங்கா புரேஷ் பண்ணி சரித்திரத்தில் குசல்வாள் காலம் பண்ணி வர நேற்றைய தினம் லங்கைக்கு வந்து கும்பகர வதங்களான்னு சொல்லி இந்திரஜித்தை என்ன பண்ணால் மாயினால் ஒரு சீதையை பண்ணிட்டு வந்து ஆஞ்சநேயன் எந்த இடத்துல பிரதானமாக இருக்கானோ அந்த இடத்துல வந்து அந்த மாயினாலும் சீதையை பண்ணி வந்தான். அசோகவனத்தில் எப்படி இருப்பளோ அது மாதிரியே உருவத்தோட ஆஞ்சநேயனுக்கு எதிர்த்தாப்போல் வந்து எதற்கா நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கேளோ சுக்ரீவஸ்தஞ்ச ராமஸ்ட என் நிமித்தம் யாகதா, நீங்கள்லாம் எதற்காக வந்திருக்கேளோ, இந்த யுத்தம் எதற்காக ஆரம்பித்தாலோ விபலோ பரிஸ்ரமா, உங்களுடைய முயற்சி எல்லாமே வீணா போகட்டும், உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம், காரியம் ஒன்றும் இல்லாமல் வீணா போகட்டும் சொல்லிட்டு அந்த சீதையை யஜ்ஞோபவீத மார்க்கேனா இடது தோளில் கத்தியை போட்டு வலது விழாவால் எடுத்து மாயா சீதை யார் பண்ணியிருக்கானே 2ஆம் பண்ணி போட்டுட்டான். ஆஞ்சநேயனுக்கு மாயா செய்தின்னு தெரியல, உண்மையான செய்தின்னு நினச்சிட்டு ஆஞ்சநேயன் வருது. ஆஞ்சநேயன் யோசிக்க கூட டைம் கொடுக்கலையே இந்திரஜித்து.
அதை பார்த்துட்டு ராமலட்சுமணன் வருத்தப்பட, சைன்யம் வருத்தப்பட, எப்படி இருக்கிற நிலையில் விபீஷனுடைய ட்ரெயின் என்னன்னு சொல்லி, விபீஷனுடைய காரியம் என்னன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த யுத்தத்தை வேண்டியது அனுப்ப வேண்டியது விபீஷனுடைய முறை. அவன் இங்கே யுத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதா வந்தான். எந்த நிலையில் இருக்குது, அடுத்த சைன்யம் அனுப்பணுமா, இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு அனுப்பலாமா, அதை வாட்ச் பண்ணுறதுக்காக யுத்தகலத்துக்கு வந்தான். வந்தால் எல்லாரும் அழுதுன்னு உட்காண்டிருக்காள். விபீஷன் கேட்டால் என்ன இப்படி அழலேன்னு, நான் சீதை மாதிரி 2 பண்ணி போட்டு போயிட்டானாம் இந்திரஜித்துன்னு. அங்கேருந்து வந்து பார்த்தான் விபீஷன். ராமானாள் சீதை அவன் எப்படி வச்சுருக்கான்னு எனக்கு என்ன தெரியும், காற்று கூட பண்ண முடியாது, அது எப்படியா சீதையிலே அவ்வளோ ஜாலியாக வச்சுருக்காள். அந்த சீதையாவது 2 பண்ணி போடுவாது இப்படி இதெல்லாம் எங்கள் ஊர் வேலைன்னாலும். எங்களுக்கு சில காரியம் நிக்கும்பிள்ளைன்னு ஒரு இடம், அந்த இடத்துல போய் யாகம் பண்ணினா அந்த யஜ்ய வீதியிலேருந்து தேரி குதிரை அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் வந்துடும், கவச்சம் எல்லாம் வந்துடும். அது அதை போட்டு அந்த தேரில் உட்காந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் யார் வந்தாலும் ஜெயிக்க முடியாது. அந்த யாகம் பண்ணுறதுக்கு 4-5 நாள் அவகாசம் தேவைப்படுமே, அதுக்கு எதிராளி எதையாவது முடக்கி நிறுத்தி வைக்கணுமே, அதுக்கு இது மாதிரி மாயா காரியங்களை நாங்கள் பண்ணுவோம். அந்த 4-5 நாள் தேவைப்படுறதுக்குள்ள அந்த இயக்கத்தை முடிச்சுன்னு வந்துடுவோம். அதனால் எப்போ இந்த மாதிரி காரியம் பண்ணியிருக்கானோ நிகம்பிள்ளையில் யாகம் ஆரம்பித்தா தெரியுது, அதான் அர்த்தம். அதுக்கு யாகம் முடியறதுக்குள்ளே தடுத்தா உண்டு, இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையே. நான் என்ன பண்ணுறேன் யோசனை பண்ணும்போது லட்சுமணன் நான் கிளம்புறேன். நான் ஆஞ்சநேயன் விபீஷனையும் லட்சுமணையும் அழைச்சின்னு போய் விபீஷன் மார்க்கம் காணிக்க அங்கே நிகம்பிள்ளைன்னு ஆலமரத்துடைய பொந்து வழியாக போகணுமா. அதுக்கு அந்த மார்க்கத்து வழியாக போய் நிகம்பிளைக்கு போய் சேர்ந்தாள். இந்திரஜித்துக்கும் லட்சுமணுக்கும் அபாரமான யுத்தம். அந்த ரமானந்தங்களை போது தேரோட வர ஆரம்பிச்சுருந்தான். அந்த தேரை காலால் உதைச்சால் அக்னிக்குள்ளே போயிடுச்சு. ஆஞ்சநேயன் மேலே போயிட்டு ஒதுங்கி வந்து உதைச்சா மறுபடியும் ஹோமம்னா மறுபடியும் வருது. அதனால் என்ன பண்ணாராம், அக்னியே அழைச்சிட்டானாம் ஆஞ்சநேயன். ஹோமம் பண்ணுறது அக்னியே இல்லை. ராமாயணத்தில் விஷ்ணாள் இங்கே 3 நாள் யுத்தம் நடந்துட்டு இருந்தது. ஒருத்தருக்காவது ஜெயம் யாருக்கு கிடைக்கும்னு ஒரு சின்ன தீர்மானம் கூட பண்ண முடியல. 2 பேரும் சமமான பலத்தோடு இப்படி யுத்தம் பண்ணியிருந்தாள். அந்த நிலையில் கடைசியாக லட்சுமணன் பார்த்தான், கையெல்லாம் சிவந்து போயிடுத்து லட்சுமணனுக்கு. இனிமேல் அண்ணா சொன்ன தர்மம் எடுத்தாதான் உண்டு அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தானாம். அதுவரை தர்மமாவது எல்லா தெய்வமாவது எல்லாம் கை பலத்தில் இருக்குது, அடித்தடின்னு ஆரம்பித்தா எல்லா காரியத்தையும் முடிச்சிட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தான் இருந்தான் லட்சுமணன். ராமன்கிட்டயே 4-5 தடவை இது மாதிரி விவாதம் பண்ணியிருக்கான். தர்மங்கள்லாம் லட்சுமணம் ராமான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், ராமன்கிட்டயே 2-3 தடவை எதிர்வாதம் பண்ணியிருக்கான் லட்சுமணன். இந்த நிலைக்கு வந்த உடனே இனிமேல் அண்ணா சொன்ன தர்மம் ரட்சிச்சாதான் உண்டு, வேறு மார்க்கமே கிடையாதுங்கிற நிலைக்கு வந்தானாம். அதனால் என்ன பண்ணான்னாள், தனியாக ஒரு ஸ்லோகம் கண்டுபிடிச்சி பானம் விட்டாலாம். இந்த ஸ்லோகத்தை மந்திரமாகவே உபாசிக்கிறாள் பல பேர். இன்றைக்கும் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் சத்ருக்கள் அசைக்க முடியாது. அப்படின்னா மந்திரமாகவே தினம் 108 ஆவர்த்தி இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறாள் உண்டு. யாராக இருந்தாலும் நாம துரோகம் நினைக்க வேண்டாம், தானே சத்ருடைய காரியம் நிஷ்பலமாக போயிடும். அப்படி ஒரு மகாமந்திரம் அது. தர்மாத்வா சத்யசந்தஷ்சே ராமோ தாசரதிர்யதி பௌருஷே ச பிரதித்வந்த்வஹ ஷரைனம் ஜெய்ராவணிம். என் பிரபு ராமன் தர்மாத்வாங்கிறது சத்தியமாக இருக்குமே, யானே தர்மத்திலேருந்து ஒரு நூலோடு மாறாதவன் அப்படிங்கிறது உண்மையாக இருக்குமே யாகில். சத்தியசந்தஷ்டே சொன்ன சொல் தவறாதவன்கிறது உண்மையாக இருக்குமே யாகில். ராமோ தாசரதி பொருடே சாப்பிரதித்வந்தா யுத்தத்தில் முன்வைச்ச கால பின்வைக்காதவன் அப்படிங்கிறது சத்தியமாக இருக்குமே யாகில். இந்த பானம் கட்டாயம் இந்திரஜித்தை வதம் பண்ணியே தீரணம் அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு அர்த்தம். அந்த மந்திரத்தை சொல்லி பானத்தை பிரயோகம் பண்ணினான். அது அக்னிகணங்களை கைக்கிண்டி இந்திரஜித்துடைய தலையை கீழே தள்ளிது. இந்திரஜித்து வதமங்கனுடனே தேவதையெல்லாம் மகிழ்ச்சியெல்லாம் பூரிச்சாலாம். ராவணனுக்கு பெரிய பலம் இந்திரஜித் தான். அவன் போனவுடா நடுங்கி போயிட்டான் ராவணன். இனிமேல் எது பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ராமன்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ண லட்சுமணன், அண்ணா நீங்கள் சொன்ன தர்மந்தான் ரட்சிச்சின்னு விஷயத்தை சொல்ல. மூலபலம்னு ஒரு சிலது, மூலபலம்னா ரிசர்வ் போலீஸுங்கிற பாருங்க. நிறைய யுத்த தந்திரங்கள் தெரிஞ்சவாள் இருக்காளே, அவளை சட்டனை யுத்தத்துக்கு அனுப்ப மாட்டாள். வேற ஒரையா பட்டாளத்தில் சேருங்கள்னு போர்டை பார்த்தோன்னா ஓடி போய் சேரானே.
அவள் தான் யுத்தத்தில் முதல்ல அனுப்புனே தவிர அந்த நன்னா யுத்தத்துடைய முறைகள் தெரிஞ்சவாளே யுத்தத்துக்கு சட்டுன்னு அனுப்புகிற வழக்கமில்லை. அவள் கடைசி வரை காவந்து பண்ணி வைக்க முயற்சி பண்ணுவாள். அந்த பலத்துக்கு ரிசர்வ் போலீஸுங்களே, அந்த பலத்துக்கு மூல பலம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். கடைசியாக வேறு வழி இல்லைன்னா தான் அதை அனுப்புகிற வழக்கம். அந்த மூல பலத்தை அனுப்பிச்சால் யுத்தத்துடைய எல்லா தந்திரமும் தெரிஞ்சு வாழவா. அந்த மாதிரி உள்ளவாள்லாம் யாரும் ஜெயிக்க முடியாது. அது ஒரு குரூப்பாகவே ஒரு கூட்டத்தையே அனுப்புகிற போது மூலபலத்தை ஒருத்தருக்கே எல்லா தந்திரம் தெரியும், அவளையே ஜெயிக்க முடியாது. அது மாதிரி கூட்டத்தையே அனுப்புகிற போது கட்டாயம் இவா ஜெயிச்சிருவாள்னு நினச்சான் ராவணன். சுவாமி மூலபலத்தை அனாயாசமாக ஜெயிச்சாள். மீதி யுத்தத்தையாவது கொஞ்சம் முயற்சி எடுத்துட்டான் ராமாவதாரத்தில். மூலபலத்தில் கொஞ்சம் கூட முயற்சி எடுத்துக்கலையாம். எதிராளியுடைய எண்ணம் இப்படி இருந்தால் பகவான் அப்படி காரியம் பண்ணுவான். எல்லாம் அவன் இப்படி தான் காரியம் பண்ணணும் தீர்மானம் பண்ணப்படாது, பண்ணுற அதிகாரம் விட்டு கிடையாது. பிரார்த்தனையில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னபடி தான் நீ பண்ணணும் அப்படின்னு அவன்கிட்ட பிரார்த்திக்கிற அதிகாரம் கிடையாது. ஒரு அபிப்பிராயமாக வேணால் தெரிவிக்கலாம், அவ்வளோதான். நாம் ஒரு எண்ணத்தை அடைஞ்சால் அதுக்கு நேர் எதிரடியாக அவனுடைய காரியம் அமையும். என்ன பண்ணினான், மூலபலத்தா ஒரு விதமான முயற்சி பண்ணலை சுவாமி. ஒரே ஒரு பானத்தை பிரயோகம் பண்ணினான். பக்கத்தில் லட்சுமணகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாள் சுவாமி. அங்கே யுத்தம் எப்படி நடக்கிறதா, ஒருத்தருக்கொத்தரையே உதவி பண்ணிக்கிறானாம். ஒருத்தந்தலையே இன்னொருத்தர் செய்விக்கிறான் மூலபலத்தில். இங்கே பக்கத்தில் இருக்கிற விபீஷன் கேட்டான், ராமா அனுப்பிச்சிருக்கிறது மூலபலம், பயங்கரமான யுத்த சக்தி உள்ளவாள், ஒரு விதமான முயற்சி இல்லாமல் அங்கே தலைக்குத்தானே ஒருத்தருக்கொத்தரை உதவி பண்ணிக்கிறாளே, ஆச்சரியமான இருக்குன்னாள். விபீஷணா வாஸ்தவமாகவே ஆச்சரியமான விஷயம் அதுன்னாள். ஏததஸ்திர பலம் திவ்யம் மமவா த்ரம்பகஸ்யவா. இந்த அஸ்திரம் உலகத்திலே 2 பேருக்கு தாண்டா தெரியும். சம்மோகனாஸ்திரம் பேர் அந்த அஸ்திரத்துக்கு. இது 2 பேருக்கு தான் தெரியுமா. ஒன்று எனக்கு தெரியும், 2வது முக்கண்ணனான பரமேஸ்வரனுக்கு தெரியும். அந்த பரமேஸ்வரன்கிட்டேருந்து பரசுராமர்கிட்டேருந்து ராமன்கிட்ட வந்திருக்கு அந்த அஸ்திரம். ஏததஸ்திர பலம் திவ்யம் மமவா த்ரம்பகஸ்யவா. இந்த அஸ்திரம் எப்படி வேலை செய்யுது தெரியுமா, அங்கேயே ஒத்தனுக்கொத்தன் ராமன் மாதிரி தோணும், அது மாதிரி வதம் பண்ணிட்டு இருக்காள் சொன்னவன் சுவாமி. சம்மோகனாஸ்திரம் பேரு ஏததஸ்திர பலம் திவ்யம் மமவா த்ரம்பகஸ்யவா. மூல யுத்தம் முடிஞ்சது. கடைசியாய் ராவணனே யுத்தத்துக்குன்னு கிளம்பினான். வேறு வழியே கிடையாது, அவன் பெரும் யுத்தத்தோடு கிளம்பினான். லட்சுமணன் முதல்ல யுத்தத்துக்கு போனாள். அதே மாதிரி லட்சுமணன் மேலே பானத்தை பிரயோகம் பண்ணினான். லட்சுமணன் கீழே வந்துட்டான். அந்த கீழே விழுந்த லட்சுமணனை ராவணனுக்கு என்ன தோணித்து, சிலப்படிச்சுன்னு போய் உள்ளே வச்சுடணும். ஏன்னா மறுபடியும் லட்சுமணன் கிளம்பிட்டான்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாது, மகாபலேஷனாக இருக்கான்னு வேலையாளை கூப்பிட்டு அந்த லட்சுமணனை தூக்கிடுவான்னு சொன்னான். அது கூட நாழியாயிடும் அப்படின்னு தானே கீழே குதித்து 20 கையாலேயும் லட்சுமணனை பரட்டுறானாம். ராவணன் பரட்டுறான், அசைக்க முடியலே லட்சுமணனை. வால்மீகி நேரன்னா ராமாயணம் பார்த்து எழுதுகிறாள். அவருக்கு யுத்த காலத்தில் லட்சுமணன் கடக்கிறதும் ராவணன் 20 கையாலேயும் அசைக்கிறதும் தெரியுது. அப்படி பார்த்துட்டு தன்மயமானா எழுதினவர் ராமாயணத்தை. அப்படியே தன்மயமாயிட்டாள். அந்த இடத்துக்கே போயிட்டார் வால்மீகி. ராவணன் பரட்டுறான்னு சொன்ன வால்மீகி அடுத்த ஸ்லோகம் என்ன சொன்னாலும் அடைய ராவணான்னு ராவணனை பார்த்தே ஸ்லோகம் வச்சார். வால்மீகி ராமாயணம் பண்ணும்போது ராவணாகி குஷல வாழ் வந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. அந்த நிலையிலே அடைய ராவணான் நாள் என்ன சொன்னான், ஹிமவான் மந்தரோ மேரு த்ரைலோக்கியம் வாசாமரை சக்கியம் புஜாப்யாமுத்தர்த்தும் ந சங்கே பரதானுஜா. உனக்கு 20 இருக்கு, 20 கையில் சக்கியம் புஜாபியாமுத்தர்த்தம். இல்லை 2 கையை வச்சுன்னு நீ ஹிமாலயத்தை தூக்கிடலாம், மேருமலையை தூக்கலாம், மந்தரமலை தூக்கலாம். 3 லோகத்தையும் நீ தூக்கினாலும் தூக்கலாம் 2 கையால். ஆனால் 20 கையாலையும் பரட்டினாலும் என் லட்சுமணனை பரட்டிட முடியுமாடான்னாள் வால்மீகி. நேரம் ராவணனை பார்த்தே சொல்லிட்டான் ஸ்லோகத்தை. பரட்டுறான் லட்சுமணனை அசைக்க முடியலை. ஆஞ்சநேயன் பார்த்தான், லட்சுமணனை தூக்க முயற்சி பண்ணுறான்னு தெரிஞ்சோடனே குனிஞ்சி லட்சுமணனை தூக்கிறது முயற்சி பண்ணிருக்கானே போய் இந்த ராவணனை முதுகில் ஓங்கி குத்தினான். ஆஞ்சநேயன் குத்தினோடனே 10 மூக்காலையும் ரத்தம் வந்துடுத்து ராவணனுக்கு. ஆனால் தந்தரப்புக்கு ஓடி போயிட்டான். யுத்தம் அவாவா தந்தரப்புக்கு போயிடுவாளே, ஆபத்து போல இருந்தா
தந்தரப்பு ஓடி போயிட்டான் ராவணன். அங்கே போய் நின்றுட்டு ஆஞ்சநேயார் நாள் உன்னுடைய பலத்தை லங்கையில் பரவே சொன்னாடா, பாராட்டி சொன்னாள். அப்போல்லாம் ஒரு குரங்குக்கு இவ்வளோ பலம் இருக்குமா, நம்ப முடியலையே. நான் நினச்சேன் நீ ஒரு கொத்து விட்டாய் 10 மூக்கால் சுதந்திரத்தேடா, உண்மையாகவே நீ வீரன்தான் சொன்னாள். நீ உண்மையாகவே வீரன்தான் நாள். ஆஞ்சநேயன் சொன்னால் நான் ஒரு வீரனான் நாள். என்ன நாள், எங்கையால் குத்து வாங்கிட்டு நீ எனக்கு பாராட்டு கொடுக்குறியே, சர்டிஃபிகேட் கொடுக்குறியே, நான் ஒரு வீரனாடா. உண்மையான வீரனாக இருந்தால் நீ பரலோகம்னா போயிருக்கணும். எங்கள் ஐயாவில் குத்து வாங்கணும்னு ஒரு சரீரம் 10 தெரிச்சு போயிருக்கணும். குத்து வாங்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறியே, நான் ஒரு வீரனாடா சாமி, நான் ஒரு வீரனாடா. லட்சணை கொண்டு ராமன்கிட்ட சேர்ப்பிக்க சுஷேணன் அபயப்பிரதானம் பண்ணி டாக்டர் பக்கம் கவலைப்படாதீங்கோ, லட்சணை உஜீவிக்க முடியும் சொல்ல திரும்பி பிரபு ராமனே யுத்தத்துக்கு போய் பல பிரகாரமாக அபாரமாக யுத்தம் நடக்கிறது. ராமன் பாலம் போடுறான். ஆனால் எல்லா பாலமும் ராவணன் விட்டு போது தகுந்தபடி அவனும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். ராமனுக்கும் கை சிலைக்க ஆரம்பிச்சிருத்தோம், ராவணனுக்கும் கை சிலைக்க ஆரம்பிச்சிருத்தோம். ராவணன் யுத்தத்தில் திணறி போயிட்டான், பதில் பண்ண முடியாத நிலைக்கு. அப்போ தேரோட்டி பார்த்தான், தன் முதலாளி ஒரேடியாக சளைச்சு போயிட்டார் தெரிஞ்ச உடனே கதாகதி விசேஷம் அப்படின்பா யுத்தத்துடைய பரிபாஷையிலே இது ஒன்றும். தேரோட்டுற போது முன்னாடி போகிற மாதிரி தோரத்தை உண்டு பண்ணிட்டு இப்படி பின்னாடி வாங்கி வந்துட முடியுமா, அது யுத்த காலத்தில் அது ஒரு தந்திரம். அந்த மாதிரி முறையில் தேரை ஓட்டி ராவணனை யுத்த காலத்துலேருந்து வெளியில் கொடுத்துட்டான். கொஞ்ச நாள் கழித்து மயக்கம் தெளிஞ்சு ராவணன் பார்த்தா யுத்த காலத்துலேருந்து வெளியில் இருக்கான். ராவணன் சீறினான். ஏண்டா கடைசி காலத்தில் ராவணன் பின்வாங்கினான்னு ஒரு பேரை என்னை கொண்டு விட்டியாடா, இது மாதிரி யுத்த காலத்துலேருந்து பின்னாடி கொண்டு சீறினான். நீ எதிர்பக்கத்தில் ஏதோ டிஸ்கவுண்ட் வாங்கிவிட்டே, கமிஷன் வாங்கிவிட்டே அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன். எதிர்பக்கத்துலேருந்து ஏதோ ஒன்று பேசிட்டாடா, கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட உப்பு சாப்பிட்டவன் அப்படிலாம் துரோகம் பண்ணுவீனா, நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டேள், அதனால் எதிர்த்தரப்புக்கு தெரியாமல் இருக்கட்டும்னு சர்வ ஜாக்கிரதையாக அவளுக்கு தெரியாமலே நான் பின்னாடி கொண்டிருக்கேன். மறுபடியும் திரும்பி யுத்த காலத்துக்கு ஆயிடுச்சுன்னு பாருன்னு யுத்த காலத்துக்கு தேர ஓட்ட ஆரம்பித்தான். ராமன் அவன் பின்வாங்கிறத பார்த்துட்டான். ஆனாலும் சுவாமி போயிட்டு வரட்டுமே விட்டாளாம். 6 மணி ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினச்சா ரெஸ்ட் எடுத்துன்னு வரட்டுமே, நமக்கு என்ன நஷ்டம். அந்த மாதிரி கருணை ராமன்கிட்டான் பார்க்க முடியும். எப்போ மயக்க போட்டு விழுந்திருக்கான் அவன் ரெஸ்ட் எடுத்து நான் தேவையில்லை, கொஞ்சம் ஓய்வு கிடைக்கணும்னு சாரதி நினைக்கிறானோ ஓய்வு எடுத்துன்னு எப்போ வரட்டுமோ வரட்டும் அப்படின்னு பிரபு ராமன் தெரிஞ்சும் பேசாமல் இருந்தாலாம். மணி யுத்தத்துக்குன்னு கிளம்பினான். ராவணன் யுத்தத்துக்குன்னு கிளம்பி வரான்னு தெரிஞ்சோடனே பிரபு ராமன் யுத்தத்துக்கு கிளம்பினாலாம். அப்படி ராமன் கிளம்புற போது ஒரு புண்ணிய புருஷால் வந்தாள். வந்து ஆதித்யோதயத்து உபதேசம் பண்ணினாள். ததோ யுத்த பரிஸ்ராந்தம் சமரே சிந்தயாஸ்திதம் ராவணஞ்சாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தெய்வதை பகவான் ஸ்ரீ ராம ராம ஏன சர்வா நரீன் வத்ஸ சமரே விஜயிஷ்யசி சர்வசத்ரு விநாசனம் யஜாவஹம் ஜபே நித்யம் மங்களமாங்கல்யம் சர்வபாப பிரணாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம். அற்புதமான ஸ்தோத்திரம். சங்கர்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்ச பாராட்டப்பட வேண்டிய குணம் என்ன தெரியுமா, எது தேவையோ அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். நாமெல்லாம் எல்லாத்தையும் உபயோகமில்லாத விஷயத்தாக போட்டு குழப்பின்னு இருக்கோம் பாருங்க. யார் பாகவதாளோ யார் சத் விஷயத்தில் ஈடுபாடு உள்ளாலோ அவளோட மட்டும்தான் பேசுவான் அவன். அவன் சைக்கியமான கேட்குறான்னா அவளுக்கு ராமாயணம் பாகவதம் சத் விஷயங்கள் பதினில் ஈடுபாடு உள்ளவாள் அர்த்தம். அதில் சம்பந்தம் இல்லாதவாளை திரும்பி பார்க்க மாட்டான் அவன். அதே மாதிரி எத்தனை அபங்கம் உண்டோ, எவ்வளோ ஸ்தோத்திரம் உண்டோ, எவ்வளோ விஸ்வாசம் உண்டோ அவ்வளோ உனக்கு காணாப்பாடும். தேவையில்லாத எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. சந்தியாவந்தனம் தவற மாட்டான், சுஸ்தாமம் தவற மாட்டான். அந்த நாம் இல்லாத சேத்தன் பண்ணாடுறதுனால மலை அழகாக அமைக்க முடியலை. எது தேவையோ யாரோட சங்கம் அவசியமோ அவளோட மட்டும்தான் தொடர்புடுவான் அவன். அவனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப இஷ்டம். பல பேரால் புரிஞ்சுக்க தெரியாதவனை எதை கேட்டாலும் சொல்லுவார். சத்திய விஷயமா இருந்தால் எல்லாம் எது வேணாலும் சொல்லுவார் அவன். அப்படி ஒரு குணம் இருக்கு. ஆதித்ய அப்புறம் அகஸ்தாச்சாரியால் வந்தாள். வந்து ஆதித்ய உபதேசம் பண்ண ஆரம்பித்தாளாம்.
ஆதித்ய ஹிருதயம் எல்லாருக்கும் பொதுவான ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால் சூரியன் எல்லாருக்கும் பொதுவான தெய்வம். சூரிய நமஸ்காரங்கிறது எல்லாருக்கும் உண்டு. நம்ம மாதிரி உள்ளவாள் பண்ணுறது மட்டும் இல்லை. இன்றைக்கும் கிராமங்களில் பார்த்தேன்னா தெரியும், பிராமணாள் இல்லாதவாள் அப்ராமணாள் இருக்கா பாருங்க, அவன் கொண்டு குளித்த உடனே சூரியனை பார்த்தே கன்னத்தில் போட்டுட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணி, சூரிய நமஸ்காரம் எல்லாருக்கும் பொதுவானது. விஸ்வே தேவஸ்ய நேதுர்மர்த்தோ விரணீத சக்கியம். உலகம் முழுக்க எல்லா மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா வசும் பயிர் பூச்சிலேருந்து எல்லாம் யாரோட சேகத்தை விரும்புகிற தெரியுமானது வேதம். விஸ்வே தேவஸ்ய நேதுர்மர்த்தோ விரணீத சக்கியம். அவ்வளவும் சூரியனோடு தான் சேகத்தை விரும்பின்னு இருக்கான். இன்றைக்கும் லோகத்தில் பார்க்கலாம், சில போது மரங்கள் ஏதாவது காற்றுல சாஞ்சிடும், சாயை விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, மறுபடியும் எந்த பக்கம் சூரியன் இருக்கோ அதை நோக்கி திரும்பி வளர ஆரம்பிச்சிடும். நாம் திரும்பி விட வேண்டாம். அத்தனை ஜீவராசியும் சூரியன் தான் பார்த்துட்டு இருக்கான். விஸ்வே தேவஸ்ய நேது மருத்துவ விரணீத சக்கியம். அவ்வளவும் சூரியனோடு தான் செய்த எந்த ஓடினாலும் சூரிய சம்பந்தம் வந்தால் தான் அது கிளம்புறது. அப்படி பிரபஞ்ச சூரியன் எல்லாத்துடைய சக்தியும் தூண்டி விடுறவன். அதனால தான் நம்ம புத்தி சக்தியை தூண்டி விடட்டோம்னு சூரியன்கிட்ட பிரார்த்திக்கிறோம். காயத்ரி மந்திரத்துடைய பாவமே தான். சூரியன் எல்லா சக்தியும் தூண்டி விடுறவன். ஏதோ நம்ம பேர் சூரியன்னா கண் தெரியாமனா தான் சூரிய நமஸ்காரம் செஞ்சுருக்கான். கண்ணுக்காக மட்டும் சூரிய நமஸ்காரத்தை சொல்லலை. சவிதா ஸ்ரீய பிரசவிதா. சவிதான்னா உண்டு பண்ணுறவன் அர்த்தம். சூரியதேங்கிற தாத்துலேருந்து வருது. சவிதான்னா உண்டு பண்ணுறவன் அர்த்தம். உண்டு பண்ணுறவன்னா எதை உண்டு பண்ணுவன்னா ஸ்ரீய பிரசவிதா. உலகத்துடைய அவ்வளோ சொத்தையும் அவன் தான் உண்டு பண்ணுறான். அத்தனை தானியங்கள் யோதனை பண்ணி பாருங்களே, அவ்வளோ தானியங்களும் சொத்துன்னா எது சத்து சொல்லுங்களேன். நாம் எண்ணி வைக்கிற ரூபா நோட்டா சொத்து. அந்த ரூபா நோட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ்காரில் ஆரம்பித்து உள்ள புகுந்து நம்மையே பைத்தியமாக்கி கொடுத்து, சாஸ்திரங்கள்லையோ தர்மசாஸ்திரங்களையோ புராணங்களையோ எதுலேயும் பணத்தை பற்றி காசை பற்றி பேசவே இல்லை. பணம்ங்கிற சொல்லு உண்டு. பணம்ங்கிற சொல்லு சொர்ணத்தில் ஓரளவு பகுதி, அந்த பகுதி உள்ளத்துக்கு பணம்னு பேர். அப்போ ரிஷிகள் என்ன சொல்லிருக்கா தெரியுமோ, பொண்ணோட அதாவது பொண்ணோட அப்பாவோட திரவிய சம்பந்தம் இருந்தால் தான் தீட்டுன்னு சொல்லப்பட்டது. அந்த பொண்ணுக்கு அப்பாவுடைய திரவிய சம்பந்தம் இருந்தால் பொண்ணோட அப்பாவுக்கு தீட்டுண்டு அப்படின்னுட்டு. சில பைத்தியங்கள் புதுசாக குருகுலமாக தெரியாத தர்மசாஸ்திரம் பார்க்குறது பாருங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறது தெரியுமோ, அவர் தான் திரவிய சம்பந்தம் இருந்தால் தானே, இவர் ஒன்றும் படமே அனுப்பலையே, அவன் ஆத்துக்காரரே படம் கட்டுவிட்டாரே, அதனால் தீட்டு எப்படி கிடைக்கும், எப்படி உண்டு. இப்போல்லாம் எப்படிலாம் தர்மசாஸ்திரம் சொல்கிறா தெரியுமோ, தத்துவத்தினு எதை வேணால் பேச ஆரம்பிக்கிறது. நான் சமீபத்தில் ஒரு பூனலுக்கு போயிருந்தேன். யாரையும் காட்டி கொடுக்குறதுனுடைய தாற்பயம் இல்லை, ஆனால் மனசு எத்தனை வேதனையாக இருக்குது தெரியுமோ. ஒரு சாட்சியல் பண்ணி வச்சுட்டு இருந்தார், அவருக்கு பேரன் பிறந்திருக்கான். நான் கேட்டேன், பேரன் பிறந்திருக்கான் நீங்கள் பண்ணி வைக்கிறீங்களே அப்படின்னு. என்ன தர்மசாஸ்திரம் சொன்னார் தெரியுமோ, பேரன் பிறந்தாதானே தீட்டு. இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சுட்டாலும், எடுத்துட்டா எப்படி ஜனநாசோச்சம் வரும். லக்னம் சொல்லி எடுத்தா சொன்னோம், அதனால ஜனனத்தை சேராது. மன்வாதிகளாலே இதை பொறுத்துக்க முடியாது. சொன்னார் சுவாமி சாட்சியில்கிட்டே சொன்னார், இப்போ ஜனனம்னா என்ன, தானாக வந்தால் தானே ஜனனம். இப்போ தான் எடுக்கிறாலும், அதனால் ஜனனத்தை தேராதே, எனக்கு தீட்டு கிடையாது. எங்கே போய் முட்டி போயில தர்மசாஸ்திரம் சொல்லுவோட ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு. அது மாதிரி திரவிய சம்பந்தம் இருந்தால் தான் தீட்டுன்னு இருக்கு. திரவியம்னா உடனே என்ன பண்ணுறான் தெரியுமோ, அவனே மாப்பிள்ளையே பணம் கட்டுட்டானோ, மாமனார் ஒரு நாள் சொல்லணும் பணம் கட்டுறோம். பிரசவத்துக்கு பணம் கட்டுறதை பற்றி ரிஷியல் பேசியிருப்பாளா? பிரசவத்துக்கும் பணத்துக்கு சம்பந்தம் உண்டா? ரிஷியல் காலத்தில் ஆஸ்பத்திரியாக இருந்தது. திரவியம்ங்கிற சொல்லுக்கு வஸ்துன்னு அர்த்தம், பணம்னு அர்த்தம் இல்லை. மாமனா அப்பாவுடைய வஸ்து திரவியம் சொன்னால் அப்பாவுடைய கொடுத்தாரு. அந்த புடவையோ அல்லது தம்பாளத்தை வச்சு சாப்பிட்டாலோ, அவாத்திலே பிறந்தாத்திலே இந்த டம்ளரில் தீர்த்து சாப்பிட்டாலோ அவ வஸ்துன்னு அர்த்தமே தவிர பணம்னு அர்த்தம் இல்லை. திரவிய சம்பந்தம்னா ரொம்ப பேர் பணம்னு சம்மந்தப்படுத்தின்னு மன்னாடினான். திரவியம்ங்கிற சொல்லுக்கு வஸ்துன்னு அர்த்தம். அவள் அப்பாவை கொடுத்த படுக்கையில் படுத்தினாலும் சரி, புடவை கட்டினாலும் சரி, தாம்பாளத்தை சாப்பிட்டாலும் சரி, எந்த விதத்தில் அந்த திரவிய சம்பந்தம் இல்லாமல் தீட்டுன்னு அர்த்தம் தவிர பிரசவத்துக்கு பில்லு கட்டினாலும் அர்த்தம் இல்லை. அறகுறையாக குருகுலம் இல்லாமல் தமிழ்சாஸ்திரத்தை போது எல்லா அர்த்தம் வந்துருத்தேன். அது இந்த சாஸ்திரம் சொன்னது என்னால் பொறுத்துக்கவே முடியல இன்னைக்கு. அப்படிலாம் தமிழ்சாஸ்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாள்.
ஸ்ரீயப்பிரசவிதா. எதுக்காக சொன்னேன்? சொத்து ஐஸ்வர்யம்னா எது தெரியுமோ? உள்ளே எண்ணி வைக்கிற பணம் பேங்கில் இருக்க அக்கௌண்ட் ஐஸ்வர்யம் நினச்சின்னு இருக்கும். ஐஸ்வர்யம் பணம்ங்கிற சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? தனதானியம், தானியங்களுக்கு தான் பேர். தானியங்களை தான் அந்த நாளில் ஐஸ்வர்யம்னு சொத்துன்னு சொன்னாள். தானியம்ங்கிற சொல்லி அதெல்லாம் தனங்களே தான் தானியம் வருது. தானியம்ங்கிற சொல்லுக்கே தானே அர்த்தம். அந்த உலகத்தில் உள்ள அவ்வளோ தானியத்தை உண்டு பண்ணுறவன் அர்த்தம். உலகத்துடைய ஐஸ்வர்யத்தை முழுக்க உண்டு பண்ணுறவன் தான். உலகத்தில் உள்ள அவ்வளோ தானியத்தை அவன் தான் உண்டு பண்ணுறவன். ஆதித்ய ஹிருதயம் அற்புதமான ஸ்தோத்திரம். ஸ்திரீகள் புருஷால் எல்லாரும் பாராயணம் பண்ண வேண்டிய ஸ்துதி இது. அந்த நாளில் ஸ்திரீகள்லாம் ஓரளவு கல்யாணம் ஆச்சொல்லியோ சூரிய நமஸ்காரம்னு எடுத்துப்பாள். எல்லா குடும்பத்திலும் உண்டு. சூரிய நமஸ்காரம் ஆகலைன்னா அது சம்ஸ்காரம் இல்லாத ஸ்திரீகள் நினச்சிப்பாள். அந்த நாளில் அவள் கையால் நைவேத்தியம் வைக்கிறதோட தகுதி கிடையாது. அப்படி நினச்ச காலம் ஒன்று உண்டு. இப்போ 9 செகண்ட்னாலே போகிறோம்னு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆகிடுது. இல்லை, இதை விட இன்னும் கட்டிக்காலமாக என்ன பண்ணுறாள் தெரியுமோ? எத்தனை மணிக்கு சாப்பிடுவார்கள் கேட்டுப்பாள். 10 மணிக்கு வருவோம் சொன்னால் 9 6 செங்கட்டுன்னு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடும். நாங்கள் வர்ற போது ஆக்ஷன் மாதிரி 9 செங்கட்டுன்னு இது எங்களை ஏமாத்துறாளா, பகவான் ஏமாத்துறாளா, தர்மசாஸ்திரம் இல்லை ரிஷிகளை ஏமாத்துறாளா தெரியாது. அப்படிலாம் சில பேர் ஆக்ஷன் பண்ணுறாள். அதுவே பெருசு மாதிரி தோன்றது அவளுக்கு. ஓரளவு வயசாக எடுத்தோல்லையோ பஞ்சாட்சரம் உபதேசம் பண்ணிட்டு ஆதித்ய ஹிருதயம் உபதேசம் பண்ணி சூரிய நமஸ்காரம் எடுத்துப்பாள். மஞ்சக்கிழங்கை வச்சு ஸ்திரீகள் பூஜை பண்ணுற வழக்கம். அப்போ சூரிய நமஸ்காரம் இந்த இந்த இதில் சொல்லப்பட்ட நவபூர்வாயகரையே இந்த ஸ்லோகங்களை சொல்லி தான் ஸ்திரீகள் நமஸ்காரம் பண்ணுற வழக்கம். ஸ்திரீகள் புருஷால் அப்ராமணால் எல்லாருக்கும் பொதுவான ஒரு பகுதி ஆதித்ய ஹிருதயம். அப்படி அற்புதமாக இந்த ஆதித்ய ஹிருதயத்துக்கு இன்னொரு லாபம் என்னன்னு கேட்டால், மீதி எல்லாத்துக்கும் மந்திரம் முடிய விட்டு தான் பலஸ்ருதி சொல்வாள். ஆதித்ய ஹிருதயம் முன்னாடியும் பலஸ்ருதி பின்னாடியும் பலஸ்ருதி. தயாவகம் ஜபே நித்தியம். அகஸ்யாச்சாரியால் எழுத்தா போல் வந்து ராம ராம மகாபாகோன்னு கூப்பிட்டு மகாபாகோன்னு கூப்பிட்டாள். என்ன சொன்னாள்? இந்த ஆதித்ய ஹிருதயத்தை வாங்கிட்டா நீ ராவணனை வதம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உனக்கு பாகுபலம் உண்டுன்னு எனக்கு நன்னா தெரியும். ஆனாலும் உனக்கு வியாதியை கரித்து இந்த ஆதித்ய ஹிருதயம் உலகத்துக்கு பிரசித்தியாகட்டும். ஒரு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணின கீதை இன்னைக்கு நாசிக்கன் கொண்டு கம்யூனிஸ்ட் கொண்டு பேசுகிறா பாருங்க. எல்லார்ட்டையும் வருதை. அது மாதிரி ஒன்றை வியாதியை கரித்து ஆதித்ய ஹிருதயம் லோகத்துக்கு பிரசித்தியாகட்டும். ஒரு பெரிய மனுஷனால் வாங்கிட்டாதான் மீதி பேரெல்லாம் அதை உபயோகப்படுத்துவாள். அதற்காகவே நீ வாங்கிக்கணும்னு சொல்லி ஆதித்ய ஹிருதயத்தை சுவாமி வாங்கிட்டு 3 தடவை சொன்ன உடனே சூரிய பகவானே நேரம் வந்து குலக்கூடஸ்தன் இல்லையா, நேரம் வந்து சீக்கிரத்தில் தேயத்தை அடைவே ராமான்னு சொல்லி சூரியன் அனுகிரகம் பண்ணாலும் சரித்தம் சொல்லி இப்படி ஆதித்ய ஹிருதயங்கள்லாம் உபதேசம் ஆன உடனே இனிமேல் கட்டாயம் ராவணனை வதம் பண்ணிவிடுவான் ராமன் அப்படின்னு தீர்மானம் ஆன உடனே இந்திரன் என்ன பண்ணான்? மாதலியோட தேரை கொடுத்து அனுப்பிச்சான். அதுவரையும் கொடுத்தனுப்பல. இனிமேல் ஜெயத்தன் பதவியில் ஆசை பதவியில்